எம்மா, உன் மருமவளுக்கு திமிர பாத்தியா? 2 பேரும் இங்க குத்து கழுவு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவ ஒரு சோறு தண்ணி ரெடி பண்ணணும்னு தோணுது அவளுக்கு. காலையில எழுந்து மணி என்ன ஆகுது, இன்னும் ஒரு காப்பி தண்ணி குடுக்கல குடிக்கிறதுக்கு. நீ இப்படிதான் மருமவளை கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கே, என்னம்மா இதெல்லாம்? என்ன தடி நான் சொல்ல, எல்லாம் உன் அண்ணன் கொடுத்த இடம். அவன் இன்னைக்கு கொடுத்துருக்க இடத்துலதான் இவ இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. என்னத்த சொல்றதுக்குன்னு எனக்கு இன்னுமே புரியல. சை, எங்க இருந்தோ தேடி கொண்டு வந்து சீமையில இல்லாத மகாராணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பி இல்ல, வந்துட்டா. ஏம்மா, மணி என்னம்மா ஆகுது? என் வயிறெல்லாம் கபகபன்னு பசிக்குமா? எனக்கு சாப்பாடு செஞ்சு தர சொல்லுமா. உன் மரும உக்காந்து போனை பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எவ்வளவுதான் பொறுமையா பாத்துக்கிட்டே இருக்கிறது? என்ன எதுன்னு கேளு. எடி இரு, நம்மலாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டா. அவன் புருஷன் வந்து கேட்டாதான் பதில் சொல்லுவா. நம்மலாம் கேட்டா உலக்கி எடுத்து வாயில விட்டு ஆட்டு நாட்டிடுவா. பாத்துக்கோ, இது நம்மளுக்கு தேவையா? சொல்லி. அதுவும் சரிதான், உன் மருமவே செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆளு தான். எப்படி போனை பாத்துக்கிட்டு இருக்கா மாதிரி இங்க நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அண்ணன் வந்தோடனே அப்படியே பத்த வைப்பாமா. இவ லேசுப்பட்ட ஆள் இல்ல பாத்துக்கோ. நீ இவகிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமாட்டி, உண்மைதான். சரி, உன் மோகனை கூப்பிட்டு அவ என்ன இப்படி இருக்காளேன்னு சொல்லு. உன் மோகனை கூப்பிடு. ஏழு சின்னதர இங்க வாழ. நீ என்னத்தான் ரூம்குள்ள முட்டை வைப்பியே என்னன்னு தெரியல. எவ்வளவு நேரம் ஆனாலும் வெளியே வரமாட்டான். வெளியே வாழ. பாத்தியடி உங்க அண்ணங்காரனுக்கு கொழுப்ப எவ்வளவு கத்திட்டு இருக்கேன். ஒரு குரலை கொடுக்கானா தோ வரமா அப்படின்னு சொல்லிட்டு இதோ அன்னிக்காரி கூப்பிட்டுட்டோம் வந்து நிப்பான் முன்னாடி. ஏதோ அதிசயமா இப்பதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றான். என்னன்னு தெரியல, இது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. அதுவும் சரிதாமா, உன் மகனை நம்பவே கூடாது பாத்துக்கோ. இங்கே இருப்பான். என்ன ராதிகா, காலையிலே அம்மா கிட்ட என்ன கோல் சொல்லிட்டு இருக்கா போல? என்ன, எனக்கு வேற வேலை இல்ல? உன்னை பத்தி கோல் சொல்லி கொடுக்கறது எனக்கு வேற வேலையா? என்ன, அது இருக்கட்டும். வயிறு கபகபன்னு பசிக்கு பாத்துக்கோ. உன் பொண்டட்டி அங்க கக்கப்புன்னு போனை பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு சோறு தண்ணி குடுக்கலாம், சரி ஒரு காப்பி தண்ணியாச்சும் கொடுப்பான்னு பாக்க, அது கூட கொடுக்க மாட்டா. என்னன்னு கதனி கேட்டு சொல்லுனே. நீ ஏண்டி அழுதுகிட்டே சொல்ற? என்னன்னு கேளு. அப்படி அவ திமுறா பதில் சொன்னா இழுத்து போட்டு 4 மிதி எல்லாம் சரியா போயிடும். சின்ன பொண்ணே, பாத்தியாலும் பொண்டாட்டி கொழுப்ப. நீ இங்க இருந்து கூப்பிடுறத அவளுக்கு கேட்கலையா? எப்படி சின்ன பொண்ணே? என்ன சரி, உன் புருஷன் கூப்பிடுறான், ஒரு மட்டு மரியாதை இருக்கா? என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? முதல்ல எழுந்து நின்னு பதில் சொல்லுடி. இங்க பாருங்க, நான் ஒன்னும் அவருக்கு அடிமையும் இல்ல, எனக்கு ஒன்னும் ஒரு முதலாளியும் இல்ல. அது முதல்ல உங்க மனசுல ஏத்திக்கோங்க, சரிங்களா? அவர் என்ன மிரட்டி கூப்பிட்டா நானும் மிரட்ட தான் செய்வேன். இதுக்கு மேல கிளவி ஒரு வார்த்தை பேசின மண்டையை உடைச்சிரும் பத்துக்கோ. இதோ ஆரம்பிச்சிட்டுல. இப்ப கண்ணீர் வரணுமே, தர ஆரம்பிங்க. பாத்தியால சின்ன தரவும் பொண்டாட்டி பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து, அதுவும் என்ன பார்த்து கிளவின்னு சொல்றாள. என்ன பார்த்து சொல்றாள? பின்ன கிளவின்னு சொல்லாம குமாரினா சொல்லுவாங்க. கிளவி தானே நீ, அப்புறம் என்ன உனக்கு? சும்மா இருக்கிறவல்ல சும்மா அதையும் இதையும் சொல்லி கொடுத்து ஏத்தி விடுறது, அதுக்கப்புறம் தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறது. இதுக்கு மேல எதையாச்சும் பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருவோம் உங்க 3 பேர் மேலயும். சின்ன பொண்ணே, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினன்னு வச்சுக்கோ, உன்னை அடிக்க உங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடுவா நீ. ஓஹோ, அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க உங்க மனசுல? உங்க 3 பேரையும் மாமியார் கொடுமை, புருஷன் கொடுமை, நாத்தனார் கொடுமைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைப்பனே தவிர என் அம்மா வீட்டுக்கு ஓடுற அளவுக்கு நான் கோழ ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு அடி வாங்கினதுக்கு காரணம் வேற. இன்னைக்கு நீங்க அடிச்சீங்கன்னா அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்கும் எனக்கு காரணம் இருக்கு, திருப்பி மண்டைய உடைக்கிறதுக்கும் எனக்கு தெம்பு இருக்கு. யார பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கா? என் மொவனை பார்த்து மண்டையை உடைப்பேன்னு சொல்றியா? சின்னதர சொல்லுமா. இங்க பாருல சின்னதர, இன்னைக்கு நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம். நேத்து என்ன அடிச்சால அதுக்காண்டி. என்னடி அழுகுற? சொன்ன உடனே என்ன பண்ண மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? என்ன விட்டுருங்க ப்ளீஸ், சோழியதே. ஏம்மா, அவளை விடாதம்மா. என்ன 3 நாள் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கா, அதே மாதிரி அவளையும் உட்கார வைக்கணும்மா. எத்தே சொத்தே பத்தேன்றதெல்லாம் கணக்களி வாங்காதம்மா. ஆமாட்டி, நீ பேசுன பேச்சுக்கெல்லாம் உனக்கு இருக்குடி இன்னைக்கு. என்ன விட்டுருங்க. எத்தையும் இல்ல எதுவும் இல்லை. நீ கிளவின்னு சொன்னலாம், எதுக்காண்டியும் நான் உன்னை ஸ்டேஷன்ல உட்கார வைக்கடி. அப்ப வேணா உங்களுக்கு கோமரின்னு சொல்லுவாத்தே. இந்த வாய்ப்பு மட்டும் உங்ககிட்ட இருந்து போதா பத்தியா? இதுக்காண்டிதான். கிளவி. யார பத்தி கிளவின்னு சொல்றா? உன்னை பார்த்து தாண்டி கிளவி. அவ வீட்டுக்கு போன் பண்ணி இப்பமே அவங்க அப்பா அம்மா வர வைக்கிறா. நீ உடனே நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறோம். அவங்க வந்த அடுத்த செகண்ட் நான் போயிட்டு அவ மேல கேஸ் கொடுக்க போறேன்.
போங்க சார் போங்க. நீங்க போயிட்டு உங்க பொண்டாட்டியும் உங்க பிள்ளையும் வயித்துல சுமந்துகிட்டு இருக்க பாத்தீங்களா, 2 பேரையும் சேர்த்து ஸ்டேஷன்ல வைக்கிறதுக்கு உங்க அம்மா கூட்டிட்டு போறாங்கல்ல. போங்க, கூட்டிட்டு போயிட்டு என்ன முதல்ல ஸ்டேஷன்ல வைங்க. ஏம்மா என்னல ஏம்மா இதெல்லாம் என்னம்மா பழக்கம்? அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. அப்ப என் பொண்ணு மட்டும் போயிட்டு 3 நாள் கடந்துட்டு வந்தாலே அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? கிளம்புனா கிளம்பு. சூப்பர்மா, இப்படிதான் பண்ணணும். இப்பதான் இவளுக்கெல்லாம் கொள்ளு படங்கும். ஏடி நான் போயிட்டு கிளம்பிட்டு வாரேன். அது வரைக்கும் சும்மா உட்காரு. அவகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். நான் என் மருமகளுக்கு பயப்படணும். என்னெல்லாம் அடிச்சான்னு வச்சுக்கோ, நாளை திருப்பி அடிச்சிருவேன். நான் அடிச்சிருவேன். ஒரு அடியும் ஓங்கி அடிச்சு 1.5 வெயிட்டு பார்த்துக்கோ. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதிரி உன்னலாம். ஆமா எம்மா சொம்மா பம்மானிட்டு. சரி நான் போறேன், அமைதியா உட்காந்துக்கிட்டு இரு. சரி. என்ன முறைக்கீங்க? நாத்தே இங்க கொஞ்சம் வாயேன். நீங்க கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல. ஓஹோ அப்படியா, சரி சரி. நான் குண்டு குண்டு குலோப் ஜாமுன் வச்சுருக்கேன், தரலான்னு நினைச்சேன். குண்டு குண்டு குலோப் ஜாமுனா? ஆமா நாத்தே, குண்டு குண்டு குலோப் ஜாமுன் தான். இங்க வரியா? கண்ணை முடிக்கிட்டு நிறைய தரேன். என்ன உண்மையாவா சொல்றீங்க? அப்ப இவ்வளவு நேரம் சண்டை போடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நாத்து அதெல்லாம் சும்மா. இங்க வா கொஞ்சம் பக்கத்துல. எம்மி இதோ வாரேன். குண்டு குண்டு குலோப் ஜாம் எனக்கு மட்டும் குலோப் ஜாம் ஜாலியா சாப்பிடுவேன். நீ அண்ணி கொடுங்க, குண்டு குண்டு குலோப் ஜாமுன் கொடுங்க. நாத்து நீ அந்த சைடு திரும்பி நில்லு நாத்து. நான் உனக்கு கொடுக்கற குடுல அப்படி இருக்கும் டேஸ்ட். என்னன்னு சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. ஓ சர்ப்ரைஸ் பண்றீங்களா? ஆமா ஆமா, நீ பண்றதுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் இப்ப நடக்கும் உனக்கு. எண்ணி கண்ணை மூடிட்டேன், சீக்கிரம் கொடுங்க. இதோ உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கேன் நாத்து. என்ன நீ பேசிக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் கொடுங்க. அம்மா என்ன நீ குண்டு குண்டு குலோப் ஜாமுன் தரேன்னு சொல்லிட்டு இப்படி அடிக்கீங்க என்ன? குண்டு குண்டு குலோப் ஜாமுனா தருவாங்க நீ பண்ற வேலைக்கெல்லாம். அம்மாடியோ மண்டை போச்சே. இது தேவைதான் உனக்கு. வாங்கு. நீ எங்க ஓடுறா? என்னால எழுந்துக்க முடியல, இல்லன்னா உன்னை வெளுத்துருவோம் பத்துக்கு அடி. அம்மா நீ இங்க வருவ நீ குண்டு குண்டு குலோப் ஜாமுன்னு ஏத்திய விர ஏத்தி. அம்மா என் அம்மா அப்பயே சொல்லிட்டு போனா, அவகிட்ட சவகாச்ச வச்சுக்காதடி அவ அடிப்பான்னு சொல்லி கேட்டானா. இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை எனக்குலாம். போலீஸ் ஸ்டேஷன்லயா கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க? வரட்டும் வரட்டும். என்ன அம்மா ஃபோன் பண்றாங்க, சொல்லுமா. என்ன? சரி சரி, வா வா கிளம்பி வா. சரி வா. ஓ எங்க அம்மாக்கே ஃபோன் பண்ணி வர வைக்கீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன கனகா, ஒரு வேலையை சொன்னா உருப்படியா செய்ய மாட்டியா நீ? சார் நான் என்ன சார் பண்ண? நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சிடுறேனே. எதுக்கு சார் இப்ப என்ன திட்டுறீங்க நீங்க? பின்ன என்ன கனகா, 2 பேரையும் அடிச்சு உடைச்சு விசாரணைக்கு கரெக்டா வாக்குமூலத்தை வாங்குன்னு சொன்ன. நீ ஒருத்தியை இன்னைக்கு விட்டுட்டு இன்னொருத்தி மட்டும் தான் இருக்கா. சரி இவளையாச்சும் நீ அடிச்சு வாக்குமூலத்தை வாங்குவான்னு பாக்குறேன், அதையும் செய்ய மாட்டேங்கிறியா நீ? அட பாவி, சும்மா இருக்கிற வழியெல்லாம் இவன் சீண்டி விடுறான். அவ சும்மாவே ஏறி கழுத்துல மிதின்னு மிதிப்பா. இப்ப சொல்லவா வேணும், நல்லா ஏத்தி விடுறானே இவன் வேற. என்ன கனகா எல்லாம் போச்சா? உன் ராணி எல்லாம் என்னத்த சொல்ல? ஒரு கிளவிய உன்னால சமாளிக்க முடியலையா? அடிச்சு உடைச்சு உண்மையா வாங்க முடியலையா? சார் என்ன குறைச்சு மதிப்பிடுறீங்களா? என்ன பத்தி அப்படி நினைக்காதீங்க. இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு. வெளியே வா. அட பாவி பயலே, சும்மா இருந்த வழியும் சொரிஞ்சு விட்டுட்டானே. கனகா சும்மா வாயிலே பேசிக்கிட்டு இல்லாம செயல்ல எதையாச்சும் காட்டு. அப்பமாச்சும் அந்த கிளவி வாய் திறக்க வைக்க முடியுதான்னு பாப்போம். ஒரு கிளவி கிட்ட இருந்து உன்னால ஒரு உண்மையை வாங்க முடியல. நீ எல்லாம் ஒரு போலீஸ்ல வந்து சேர்ந்துக்கிட்டு உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. கிளவி வெளியே வரையா? இப்ப நான் உள்ள வரட்டுமா? ஐயோ இவ வேற சும்மா சும்மா ஏத்தி விடுறானே. இவ வேற வாரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காங்கலையே. நான் என்னத்த பண்ண முருகா? ஐயோ ஒரு வேலையில என்ன ஏமாத்திட்டாலோ. கிளவி என்ன நீயே தன்னந்தனியா பேசிக்கிட்டு இருக்கா? கனகா கனகா உனக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்கேன். போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு மீல்ஸ் சாப்பிட்டுட்டு வந்து இந்த கிளவி கவனிக்கிறா சொல்லிட்டேன். சார் என்ன பார்த்தா சொல்றீங்க? இப்ப பாருங்க இந்த கிளவிக்கு அடிய மட்டும். அதான் கனகா, போயிட்டு தெம்ப போய் சாப்பிட்டுட்டு வந்து அடிக்க சொல்றேன். அட பாவி, சோத்த போட்டுட்டுல இவன் அடிக்க சொல்றான். இவனை என்னத்த சொல்ல? எரி நாட்டு, உன்னை நம்பினதுக்கு நீ எனக்கு கொன்னுருவ போலயே. வேற வழியே இல்ல, எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதுதான். ஓகே சார், நான் போயிட்டு வரேன்.
ஏ கிளவி, உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்து இருந்தா ஒரு உண்மைய சொல்லுறியா நீ? ஓஹோ, எங்க கிட்டயே வா. அவ வந்து 4 காட்டு காட்டுவா, இன்னும் கொஞ்சம் ஏத்தி வர விட்டுருக்கேன். 9 காட்டு காட்டுவா. நல்லா வாங்கு, அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். எடே பாவி மனுஷா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சும்மா இருந்தவனையும் சொரிஞ்சு விட்டுட்டு என்ன பார்த்தா திட்டுற நீ? உன்னெல்லாம் என்ன சொல்ல நாட்டு? நான் இன்னைக்கு காலி, நீ வரல நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் பாத்துக்கோ.